ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ சோஷியல் சம்பந்தமான ஒரு முக்கியமான வீடியோ. சோஷியல் சம்பந்தமான வீடியோ ஓகே. முக்கியமான வீடியோ எப்படி அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம 6th-லேருந்து 10th சொல்லியிருக்காங்க. பட் நம்ம படிக்கணும்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்க போகிறோம். 6th-லேருந்து 12th படிக்கணும், எப்படி படிக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் இது உங்களுக்கு முழுக்க முழுக்க எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான். ரெண்டாவது, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தந்த பாயிண்ட் ஆஃப் வியூலலாம் நம்ம படிக்கணும், இந்தந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எப்போவுமே நமக்கு சிலபஸ் ரொம்ப கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டு ஒரு லெசனில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின் டேக்கன் பை தட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அது மாதிரி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டீங்க அப்படின்னாலே 50 to 60% ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் எப்படிலாம் படிக்கலாம், எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சிந்து சமவெளி நாகரிகம் படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை நான் இனிமே தான் படிக்க போகிறேங்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தில் நமக்கு பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி இருந்த நாகரிகம் என்ன, அதுக்கப்புறம் இருந்த நாகரிகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி இருந்த நாகரிகம். இதை கூட கேள்வியா கேட்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்பு இருந்த நாகரிகம் எந்த நாகரிகம் அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம். இந்த மெசபடோமியா நாகரிகத்தினுடைய காலம் என்ன அப்படின்னா கிமு 2300 to 2000. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் 3300 to 1900. அடுத்து எகிப்து நாகரிகம் 3300 to 1100. அடுத்து சீன நாகரிகம் 1700 to 1122. அத மாதிரி இந்த 4 நாகரிகத்தையும் கொடுத்து வரிசைப்படுத்துகன்னு கேட்பாங்க. வரிசைப்படுத்துகன்னா நமக்கு வருஷம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் எந்த நாகரிகம் வரும்? மெசபடோமியா நாகரிகம் வரும். ரெண்டாவது சிந்து சமவெளி நாகரிகம் வரும். மூணாவது எகிப்து நாகரிகம் வரும். நாலாவது சீன நாகரிகம் வரும். சரியா? அது மட்டும் இல்லாம அந்த நூற்றாண்டுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னால எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்றவங்க கூட சிந்து சமவெளி நாகரிகத்தையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3300 to 1900. சரியா? இப்ப பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது சம்பந்தமா ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கும். சரியா? அடுத்து இதுல ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. நாகரிகம் என்ற சொல் பழைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் என்பதாகும். ஒரு விஷயம் நல்லா பாத்துக்கோங்க. சிவிஸ் அப்படிங்கிற சொல்லோட பொருள் நகரம் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? ஆனா அது எந்த மொழி சொல்லுன்னு பாருங்க. ஏன்னா இப்ப ரீசன்ட் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ல எல்லாமே நம்ம படிக்கிறோம், இதுக்கு இதுதானே படிக்கிறோம். பட் அவங்க கேட்கிற ஆஸ்பெக்ட் டோட்டலா மாறிடும். எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாகரிகம் என்ற சொல் பண்டைய எந்த மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. அப்ப எந்த மொழியில இருந்து வந்தது? லத்தீன் மொழி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு அதுல ஆன்சர் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், இது நார்மலா தானே இருக்கு, இது படிக்க வேண்டாம் நினைப்போம். ஆனா அப்படி இல்ல. கூற்றும் காரணமும் சரி அப்படிங்கிற கேள்விகள்ல நிறைய கேள்விகள் காக்குறாங்க. பார்க்கலாம். தொல்பியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்களாம்? அகழ்வாராய்ச்சிகள், செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் ஆகியவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். எதெல்லாம் வச்சு? செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறார்கள். இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வான்வழி புகைப்படங்கள், புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை எதன் மூலமா கண்டறிய முடியுமா? ரேடார் மூலமா கண்டறிய முடியும். இதையும் கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கக்கூடியது இந்திய தொல்லியல் துறை. இந்திய தொல்லியல் துறைன்னு மட்டும் படிக்காம அதோட இங்கிலீஷ் வெர்ஷனையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்குல இருக்கு. பாஸ்குல இருந்தா ஈச் அண்ட் எவ்ரி திங் வி ஷுட் ஸ்டடி. ஓகே. ஏஎஸ்ஐ. ஏஎஸ்ஐங்கிறது என்னது? ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறையை தான் ஏஎஸ்ஐன்னு சொல்லுவோம். இது உருவாக்கப்பட்ட வருடம் என்ன வருடம் அப்படின்னா 1800
1861 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அதிகபட்ச நிறைய தடவை கேட்ட கேள்வி. இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1861. அதோட உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஒரு சர்வேயர், அதாவது நில அளவையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதனுடைய தலைமையகம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லி இருக்கு. அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்தை வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெண்கலத்தை அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகமே ஒரு திட்டமிட்ட நகர அமைப்புன்னு தான் சொல்லுவாங்க. திட்டமிட்ட நகர அமைப்பினுடைய ஹராப்பானாலே அதனுடைய சிறப்பு திட்டமிட்ட நகரம் தான். அந்த திட்டமிட்ட நகரம் எத்தனை பகுதிகளா பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா 2 பகுதிகளா பிரிச்சிருந்தாங்க. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. அந்த மேல் நகர அமைப்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சற்று உயரமா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோட்டை அப்படின்னு சொல்லி கோட்டை அப்படின்னு அழைச்சாங்க. உயரமா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நகர நிர்வாகிகள் தான் அதை பயன்படுத்தினாங்க. அதாவது சமுதாயத்துல மேல் தட்டத்துல இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேல் தட்டத்துல தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்ததான். இதை கூட கேட்கலாம், எந்த அமைப்புல இருந்தது அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா பெருங்குளமும் தானிய களஞ்சியம் கீழ்நகர அமைப்பில் இருந்தன. கொடுக்கப்பட்டுள்ள கூற்று சரியா தவறா? நான் இந்த வீடியோ உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே இந்தந்த ஆஸ்பெக்ட்லயும் கேள்விகள் வரும். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, கீழ்நகர அமைப்புங்கிறது கொஞ்சம் சற்று உயரம் குறைந்த பகுதியா இருக்கும், நிறைய பரப்பு இருக்கும். சாதாரண பொதுமக்கள், நார்மல் பொதுமக்கள் வாழக்கூடிய இடமாக தான் எது இருக்கும், கீழ்நகர அமைப்பு இருக்கும். அப்ப இந்த பாக்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது சிந்து சமவெளி நாகரிக அமைப்பு 2 நகரமா இருந்தது, மேல் நகரம் கீழ் நகரம். அந்த நகரத்தினுடைய மேல் பகுதி எப்படி இருக்கும்னா உயரமா இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நகர நிர்வாகிகள் தான் அதை பயன்படுத்தினாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முக்கியமான பகுதிகளான தானியகுளம், பெருங்களஞ்சியம் இதெல்லாம் இருந்தது. அடுத்து கீழ்நகர பகுதி. இதனுடைய கீழ்நகர பகுதி சற்று குறைவா உயரம் இருக்கும். உயரம் தாழ்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதிக பரப்பளவு கொண்டது, பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதி. சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், சிந்து சமவெளி நாகரிகம்னாலே இது ரொம்ப முக்கியம். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்வதாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதாக தொல்லியல் சான்றுகள் கூறப்பட்டுள்ளன. அப்போ இதுல என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம் நான் சொல்றேன். அதாவது சிந்து சமவெளிகத்தின் நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹர்கர். சரியா? இந்த மெஹர்கர் யார் வாழ்ந்த, எந்த மக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கால மனிதர், புதிய கற்கால மனிதர் வாழ்ந்த இடம் தான் இந்த மெஹர்கர். இது இப்ப எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டுல பலுச்சிஸ்தான் மாநிலம், ஏதாவது தமிழ்நாடு மாநிலம் மாதிரி அங்க எப்படி இருக்கு அப்படின்னா பலுச்சிஸ்தான் மாநிலம் இருக்கு. பலுச்சிஸ்தான் மாநிலத்துல எந்த ஆற்று பள்ளத்தாக்குல இருக்கு அப்படின்னா போலன் ஆற்று பள்ளத்தாக்குல இருக்கு. எந்த பள்ளத்தாக்குல இருக்கு? போலன் ஆற்று பள்ளத்தாக்குல. அதாவது எப்படிலாம் கேள்விகள் வரும் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி எதுன்னு கேட்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி மெஹர்கர். அந்த மெஹர்கர் எந்த வகையான மக்கள்? புதிய கற்காலமா பழைய கற்காலமா? புதிய கற்காலம். ஓகே, அந்த மெஹர்கர் எங்க இருக்கு? பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்குல இருக்கு. அதாவது தொடக்க காலத்துல மனுஷங்க வாழ்ந்ததா கண்டறியப்பட்ட இடங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு. அது மட்டும் இல்லாம மக்கள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் இங்க கிடைச்சிருக்கு. இது என்ன அப்படின்னா 7000 ஆண்டுகளுக்கு ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கர்ல நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகளும் இதுல கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஈவன் நிறைய எக்ஸாம் எழுதினவங்களே மிஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? இது ஒரு சாதாரண கொஸ்டின் தானே. ஆனா இந்த கொஸ்டின் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூற்றா கேட்பாங்க. ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, அவை நீரினால் கரைவதில்லை. இதை கூற்றா கேட்கலாம்னா கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்து கீழே ஏனென்றால் இதையும் கொடுத்து கூற்று காரணம் சரியான்னு கேட்பாங்க. இல்ல அப்படின்னா கட்டடங்கள் கட்டுவதற்கு குளிர்ந்த வகையான கற்களை பயன்படுத்தினர், ஏனென்றால் அவை வலுவான அப்படின்னா நமக்கு அந்த கூற்று எப்படி இருக்கும்? தவறுன்னு வரும். சரியா? அப்புறம் இதையும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஹரியானா மாநிலத்தின் ராக்கி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது தானிய களஞ்சியம்ங்கிறது இருக்கு.
இது முழுக்க முழுக்க செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம். சரியா, செங்கற்களால கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் ஒன்று எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஹரியானால ராக்கி கர்கி அப்படிங்கிற பகுதியில. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இது எந்த காலத்தை சார்ந்ததுன்னு நமக்கு தெரியணும். அது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு. அதாவது சிந்து சமவெளி நாகரிக காலத்தை செம்பு காலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு இரும்போட பயனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்காது. அப்ப சிந்து சமவெளி நாகரிக காலம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா வெண்கல காலம், செம்பு காலம் எல்லாம் ஒண்ணுதான். சரியா, அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஒரு நடன மாது சிலை இருக்கு. இதுல பார்க்கலாம் மொஹஞ்சதாரோல இது எங்க கிடைச்சது அப்படின்னா மொஹஞ்சதாரோ. சரியா, அப்ப நடன மாது சிலை முகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சிலையினுடைய முகம் எங்க கிடைச்சது? மொஹஞ்சதாரோல கிடைச்சது. நடன மாது அப்படின்னா இந்த சிலையை குறிப்பிடுறாங்க. இந்த சென்ட் ஜான் மார்ஷல் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த சிலை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சார்ந்ததுன்னு என்னால நம்பவே முடியல. ஏன்னா அவ்வளவு அழகா இருந்தது. அதனால கேரத்தால 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இருக்கலாம் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பகுதியில கடைசி கேவிடிங்கிறது கொற்கை வஞ்சி தொண்டி. இதோட சிறப்பு என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல இன்னைக்கும் கொற்கை வஞ்சி தொண்டை மத்ரி உரை கூடல் நகர் கொண்ட பெயர் கொண்ட இடங்கள் இருக்கின்றன. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களில் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. நல்லா பாத்துக்கோங்க, பாகிஸ்தான்ல எதெல்லாம் இருக்கு? கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல் நகர். சரியா, அத மாதிரி கொற்கை பூம்புகார் இந்த 2 நகரங்களும் எங்க இருக்கா? ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. சரியா, அடுத்து ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஆறுகள்ல காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா, பொருணை ஆகிய தமிழ் சொற்கள் முழுமையாக பிரதிபலிக்கின்றன. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கேவிடி துறைமுகம்னா கொற்கை வஞ்சி தொண்டி துறைமுகம். பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் இந்த பெயர்கள்லாம் வழங்கி இருக்காங்க. அது என்னென்ன பெயர்கள்லாம் அப்படின்னு இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து சிந்து சமவெளி நாகரிக மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. இதுவும் நான் சொன்னேன். செம்பு காலம், வெண்கல காலம்னா சிந்து சமவெளி நாகரிக காலம். அதுக்கடுத்து சிந்து சமவெளி மக்கள் அவங்க ஆபரணம் செய்யறதுக்கு என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்துவாங்க. அதோட இங்கிலீஷ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்னிலியன் அப்படிங்கிறது அதோட பேரு. ஓகேவா, அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது கேட்கலாம், எந்த தளம் அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்த பகுதி யுனெஸ்கோவால் பாரம்பரிய தலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு. எந்த தளம் அப்படின்னா மொஹஞ்சதாரோல தொல் ஆராய்ச்சி நடைபெறும் இடம். அடுத்து முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா சுமேரியர்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு தரப்படுத்தப்பட்ட முறை. அதாவது இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. பழைய வருட கேள்வியில கேட்ட கேள்விதான். கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு பொருளினுடைய வயதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு கதிரியக்க ஐசோடோப்பை பயன்படுத்துவாங்க. அதை தான் கதிரியக்க கார்பன் முறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து மேல் பார்வைன்னு ஒன்று இருக்கும். ஒருவேளை நம்ம முன்னாடி ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டாலும் அதுல நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, மேற்குல என்ன கடற்கரை இருக்குமா? பலுச்சிஸ்தான்ல உள்ள மக்ரான் கடற்கரை வரை. கிழக்குல காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை. வடகிழக்குல தான் பாகிஸ்தான். தெற்குல மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுத்துகள் எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. பலூனை விட்டா மேலதான் பறக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பலுச்சிஸ்தான் எங்க இருக்கும் அப்படின்னா மேற்குல இருக்கும். கிழக்கு கீழே ஞாபகம் வச்சுக்கோங்க. நதி கீழே நோக்கி பாயுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காக்ரா நதி பள்ளத்தாக்கு கீழே. வடகிழக்கு ஆப்கானிஸ்தான். வடகிழக்கு மேற்கு கிழக்கும் நம்ம ஷார்ட்கட் வச்சு படிச்சிட்டோம். சோ வடகிழக்கு ஆப்கானிஸ்தான். தெற்கு மகாராஷ்டிரா. தெற்கு மகாராஷ்டிரா. அப்போ ஏதோ ஒரு ஷார்ட்கட்டோ இல்ல ஏதோ ஒரு மாதிரி படிச்சீங்கன்னா மறக்கவே இருக்க. இப்ப மேல பலூன் பறக்கும் அப்படின்னா பலுச்சிஸ்தான் ஞாபகம் வரும். கீழே காகர் நதி பள்ளத்தாக்கு கீழே வரைக்கும் வரும் அப்படின்னா அதுவும் நமக்கு மறக்காது. வடகிழக்கு பகுதியில தான் ஆப்கானியர்கள் தங்கினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்குல மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உலகம் அந்நாளில். இது ரொம்ப முக்கியம். அதாவது என்ன அப்படின்னா
கிசா பிரமிட் அப்படிங்கிறது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு குபு மண்ணால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. இதுல எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, குபமன்னன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சுண்ணாம்பு கல்லால் ஆனா கிசா பிரமிடை உருவாக்குனாரு கேட்கலாம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல அப்படின்னா குபமன்னன் 2500 வருஷத்துக்கு முன்னாடி கிசா பிரமிடை எதை வைத்து உருவாக்குனாரு, அது கீழே சுண்ணாம்பு இரும்பு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இது முக்கியம். அதுக்கடுத்து இந்த எழுத்து முறை மெசபடோமியா சுமேரியர் காலம் உர்நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சந்திர கடவுளுக்காக தான் இந்த உர்ஜிராகுட் அப்படிங்கிற அமைப்பு கட்டியிருக்காங்க. அது எப்ப அப்படின்னா மெசபடோமியா சுமேரியர்கள் காலத்துல. சரியா, இதுவும் முக்கியம். அடுத்து இரட்டை கோயில்கள் உள்ள இடம். இந்த அபு சிம்மல் அப்படிங்கிறது எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அபு சிம்மல். ஓகே, இப்ப இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா இதை மட்டும் படிச்சா போதும் நான் சொல்லல. ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் நீங்க சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லல, பொதுவாவே ஆல்ரெடி நான் சொல்றதுதான். இது நமக்கு போஸ்டிங் வாங்குற எக்ஸாம். ஸோ நம்ம ரொம்ப சாய்ஸ் மாதிரி விட முடியாது. இதை விட்டுறலாம் அதை விட்டுறலான்னு எல்லாம் தான் படிக்கணும். ஆனா எதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எதை ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது நீங்க பார்க்கலனாலும் ஒன்ஸ் படிச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை ஆடியோவாவோ சும்மா ஓட விட்டு கேட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை மாதிரி நிறைய வீடியோஸ், நாட் ஓன்லி சோஷியல், இங்கிலீஷ்லயும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.